காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று நடக்க இருந்த போராட்டத்தை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு விவசாயிகள் சங்கத்தினர் ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வியாழன் முதல் கனமழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் வியாழனன்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் சனிக்கிழமையன்று சாலை மற்றும் ரயில் மறியல் நடத்த திட்டமிட்டனர். ஆனால் கனமழை காரணமாக போராட்டத்தை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த விவசாய சங்க கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதாக அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாளை தினம் காவிரி டெல்டாவில் லட்சக்கணக்கான விவசாயிகளும் அனைத்து அரசியல் இயக்கங்களின் சார்பிலும் ரயில் மறியல், சாலை மறியல் என்கின்ற அந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இப்போது மிக பெரிய அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நாளை தினம் நடத்த இருந்த அந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிட்ட வகையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த போராட்டத்தை நடத்துவது என்று போராட்டக்குழு முடிவு செய்திருக்கிறது. மேகதாது மற்றும் ராஜ்மஹல் அணை கட்டுவதை எதிர்த்து நாளை நடைபெறுவதாக இருந்த சாலை மற்றும் ரயில் மறியல்கள் நாளை கைவிடப்படுகிறது. கனமழையின் காரணமாக கைவிடப்படுகிறது. அது மீண்டும் 4/12/2014 அன்று மீண்டும் மிகவும் மாபெரும் போராட்டமாக நடைபெறும். வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது.